வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டெய்லரிங், ஸ்டிச்சிங் வீடியோலாம் இல்லை. இது வந்து நார்மலான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். என்ன விதமான மோட்டிவேஷன்னா, இப்போ வந்து வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம், நான் வந்து கை குழந்தை வச்சுருக்கேன், குழந்தைய வச்சுட்டு எப்படி என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுக்கலான்னு தான். ஏன்னா நான் வந்து இதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு கை நிறைய வந்து சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதே மாதிரி சூழ்நிலையில் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து நான் வந்து நார்மலாக வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறது தான். ஆனால் வந்து ஒரு நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளில் நீ வந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து அப்பா அம்மாவை நம்பி தான் இருந்தோம், டிபெண்ட் பண்ணியிருந்தோம். நமக்கு அது தெரியல, அந்த காசு இதை பற்றிலாம் எதுவும் பெருசாக கஷ்டம் இல்லை. ஆனால் நிறையா பொண்ணுங்க நிறையா பேர் வீட்லேயும் கஷ்டங்கள் தெரிஞ்சு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஒருவேளை என்னை வந்து அப்பா அவங்க வந்து வேலைக்கு அனுப்பியோ என்னை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா கண்டிப்பாக எனக்கு அன்றைக்கி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அவர் வந்து என்னை தப்பாக சொல்லலை, இருந்தாலும் வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ நான் உனக்கு செய்கிறேன், நான் இல்லாத காலத்தில் உன்னை நீ எப்படி பார்த்துப்ப, உனக்கு யார் எல்லாம் செய்வா, பிள்ளைங்களை எப்படி பார்த்துப்ப அப்படிங்கிறத ஒன்று சொன்னாங்க. ஆனால் அது ரியாலிட்டி தான். நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்மளோட தேவையை நாம் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுக்காக அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு டைலரிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை டெவலப் பண்ணிக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தைச்சேன். அதுக்கடுத்தது நான் வந்து எங்கள் வீட்டில் எங்களோட அத்தைக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். எங்கள் குழந்தைக்கு வந்து ஃப்ராக் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினது ஒரு 50 ரூபா தாங்க. அது ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 50 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்னும் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு, ஆனால் கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. குழந்தை எந்திரிக்கிறதுக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். மதியமாக வந்து ஒரு 12 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம், இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த டைமில் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது பாப்பாவை வச்சுக்கிட்டே வந்து கட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள விளையாட விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கட்டிங் பண்ணிப்பேன். லீவ் டேஸில் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆரி ஒர்க்கும் அதே மாதிரி தான், டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். நான் எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ மற்றவங்க வந்து பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அதையே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தங்க டைலரிங் கற்றுக்கிட்டாங்கன்னா நானும் போய் கற்றுக்க போகிறேன், ஆரி ஒர்க் போடுறாங்க நானும் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டமானதான். டைலரிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின் வரும். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் பெயினாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் வந்து என்னால் விட்டு போக முடியல. ஏன்னா எனக்கு அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால தான். அந்த மாதிரி உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் உங்களை டெவலப் பண்ணி அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு முன்னேற்றமும் இருக்காது. உங்களோட ஈடுபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்களோட குழந்தைங்களாகட்டும், ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்க நீங்கள் தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். பட் அது ஆனால் வந்து எனக்கு கை கொடுக்கல.
நான் வந்து சும்மா தான் அந்த டிகிரி வந்து பீரோவில் தான் இருக்குது. ஆனால் வந்து நான் கற்றுக்கிட்டது நான் சும்மா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிட்ட விஷயம் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னோடய தேவையை நான் வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியுது. அதே மாதிரி நான் குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் தைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, இப்போலேருந்து ஒவ்வொரு கஸ்டமராக நம்ம பிடிச்சோன்னா தான் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்கூலுக்கெலாம் போகும்போது நம்மளால் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்தால் நம்ம தைக்க டைம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது குழந்தைய வச்சுட்டு இருந்தீங்கன்னா, சுற்றி இருக்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீங்கள் அதெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் வந்து உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இதே போல் மோட்டிவேஷன் வீடியோஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.